எதுக்கு இப்ப கூப்பிடுறா? சரி அப்புறம் பேசிப்போம். என்ன கட் பண்றாரு? இந்த பொம்பளைகளே இப்படிதான், கட் பண்ணி விட்டாலும் மறக்கால கால் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளாக் பண்ணி விடுறேன். என்ன பிஸின்னு வருது, பிளாக் பண்ணிட்டாரோ? சரி அவ எதுக்கு கூப்பிட்டான்னு பாப்போம். என்ன கால் கட் பண்ணி விடுறா? ஏமா கூப்பிட்டு இருந்த? திருப்பி போன் பண்ணா எடுக்க மாட்டியா? ஆமா, நான் கூப்பிட்டப்ப நீங்க எடுக்கல, அதனால நானும் எடுக்கல. நான் வேலையா இருந்தா அதனால எடுக்கல. உனக்கு என்ன? நானும் சமைச்சிட்டு இருந்தேன், எனக்கும் வேலை இருக்கு. எப்ப பார்த்தா ஏன்டி இப்படி அடமண்டா இருக்க? நீங்க மட்டும் ஒழுக்கமா அவ்வளோ டைம் கால் பண்ற, பிளாக் பண்ணி விடுறீங்க? அது ஒர்க்ல இருந்ததுனால கட் பண்ணேன். அப்ப நாளைக்கு எனக்கே உயிர் போற நிலைமை வந்தாலும் அப்பயும் இப்படிதானே பண்ணுவீங்க? போன் எடுக்க வேணாங்க, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம், இல்லனா பண்ண மெசேஜுக்கு ரிப்ளையாச்சும் பண்ணிருக்கலாம்ல. ஏய் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்டி, என்னால மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு நீங்க ஒன்றும் மெஷின் இல்லைங்க. கால் அதிகபட்சம் 5 நிமிஷம். சாப்பிட்டீங்களா, வேலையை பார்த்து பண்ணுங்க, சாயங்காலம் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்ல போறோம். பொம்பளைங்க தனிமையை போக்கணுன்றக்காக தாங்க புருஷங்க உங்களுக்கு கால் பண்றோம். ஆனா அதை நீங்க அவமதிக்கிறப்போ அது இன்னும் தனிமைப்படுத்துற மாதிரி இருக்கு.